அம்மா, இதுல ஏதோ ஏமாத்து வேலை இருக்குன்னு எனக்கு பலமா தோணுதுமா. இது ரெண்டத்துல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையை ரொம்ப நேரத்துக்கு நம்மால மூடி மறைக்க முடியாது. உண்மை என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடும். எப்படிமா? நகசேர ஆச்சாரிய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அமிர்தாவோட சாயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளுத்து போயிடும். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். நான் அப்பவே போன் பண்ணிட்டேன். இந்நேரத்துக்கு அவர் வந்திருக்கணுமே. என்ன அத்தை நடக்குது இந்த வீட்டுல? வீட்டு மருமகளை நம்ப மாட்டீங்க, யாரும் நகை செய்யறவங்க சொல்றதையெல்லாம் நம்புவீங்களா அத்தை நீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. வெளி ஆளுங்க மேல இருக்கிற நம்பிக்கை குடும்பத்துல இருக்கிறவங்க மேல இல்ல இல்ல? விஷ்ணு, உன் பொண்டாட்டியை கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டே இருக்க சொல்லு. ஏமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சில விஷயங்கள் மேல உடனே நம்பிக்கை வராது. அமிர்தா சொல்றது உண்மையா இருந்தா இந்த வளையல் அவளது இல்லைன்னா ஏன் பயப்படணும்? ருத்ரா, இந்த வளையலையும் அந்த வளையலையும் டேபிள் மேல வை. எந்த நிமிஷமும் அவர் வந்துருவாரு. அப்ப எல்லாம் தெரிஞ்சிடும். அம்மா, எனக்கு என்னமோ அமிர்தா கொடுத்த இந்த வளையல் டூப்ளிகேட்னு தோணுது. ஒருவேளை இதுல ஏதாவது அவ கைவரிசையை காட்டியிருந்தா இந்த ருத்ராவோட சுயரூபத்தை அவளுக்கு காட்ட வேண்டியது வரும். வணக்கங்க. ருத்ரா, விஷ்ணு, ஆச்சாரி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. நல்லா இருக்கீங்களா? இந்த சூழ்நிலையில நீ அவங்களை காப்பாத்தணும்னா உன்னுடைய எல்லா சக்திகளையும் இழக்க வேண்டி வரும். உன்னை எச்சரிக்கிறேன் அமிர்தா, ஜாக்கிரதையா இரு. இப்போ உன்கிட்ட இருக்கிற சக்திகளை எல்லாம் நீ இழந்துட்டனா மறுபடியும் அந்த சக்தி கிடைக்கிற வரைக்கும் நீ ஒரு சாதாரண மனுஷியாத்தான் இருக்கணும். இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியுங்க. காலையில் நடந்த வளையல் சம்பவம் உங்க மனசு ரொம்பவே காயப்படுத்திடுச்சு. அதெல்லாம் கெட்ட கனவா மறந்துடுங்க. அத பத்திலாம் காலையிலேயே நான் மறந்துட்டேன். அப்புறம் ஏன் இன்னும் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏமேல ஏதாவது வருத்தமா? இல்ல உங்களுக்கு உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? என்னால என் பெத்தவங்கள இப்படி மறக்க முடியும்? ஏங்க அமிர்தா, இந்த பொண்ணுக்கு மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுங்க. பிறந்த வீட்டை விட்டு புருஷன் வீட்டுக்கு வருவாங்க.
இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் நடக்கிறது சகஜங்க. உங்களுக்கு என்ன வேதனையா இருந்தாலும் அதை ஏன் கேட்டு சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா இடத்த என்னால நிரப்ப முடியாதுதான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசுல இருக்கிற வேதனையை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். உங்க வேதனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவீங்கல்ல ப்ளீஸ். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. தயவு செஞ்சு எதுவும் கேட்காம என்னை இப்படியே விட்டுருங்க. என்ன அமிர்தா அது? இப்படிலாம் சொல்லாதீங்க. நான் வாடுறதே உங்களுக்காக தாங்க. ஆமா, நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே என் கையால சாகிறதுக்காக தான். நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. ஐயோ அப்பா, என்னங்க கொலை பண்ற மாதிரியே பாக்குறீங்க? இல்ல, நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. உங்களுக்கு எதுவும் தோணலையான்னு கேட்க வந்தேன். தோணுது, உன் உயிரை பலி வாங்கணும்னு தோணுது. நீ அன்னைக்கே சாக வேண்டியவன். சின்னம்மா சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை சாகடிக்காம விட்டுட்டேன். ஆனா இந்த முறை நிச்சயமா உன்னை விட மாட்டேன். நாளன்னைக்கு தான் உனக்கு கடைசி இரவு. சொல்லுங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? என்னன்னு சொல்றது? எனக்கு என்னென்னமோ தோணுது. அப்படியா? வாவ், மொத்தத்துல வாயை திறந்தீங்களே. நானும் அந்த நாளுக்காக தாங்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இந்த வாட்டி என் கூட விளையாட மாட்டீங்கல்ல? இந்த தடவை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் விளையாட மாட்டேன். ஏன்னா உன் கதைய நான் முடிச்சு ஆகணும். நாளன்னைக்கு தான் உனக்கு சாவு. சொல்லுங்க, விளையாட மாட்டீங்கல்ல? அன்னைக்கு என்ன சொல்லுவீங்கன்னு நீங்க இன்னைக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நானும் அதுக்கு ரெடியா இருப்பேன்ல. நான் என்னெல்லாம் சொல்லணுமோ நாளன்னைக்கு, அதாவது நம்ம முதல் இரவு அன்னைக்கு சொல்றேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்துக்கிறேன். வாவ், நான் எவ்வளவு தவறுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? மொத்தத்துல என் தேவதை எனக்கு சொந்தமாகிற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. இன்னும் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. யாராவது எழுந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து கிளம்பி போயாகணும். தப்பி தவறி யார் கண்ணிலையாவது நான் பட்டுட்டா எங்க போற, எதுக்கு போறேன்னு 1008 கேள்வி கேட்டு சாவடிப்பாங்க. என்ன இது? இந்த பொண்ணு இவ்வளவு காலங்காத்தால எந்திரிச்சு ரெடியாகி அவசரமா எங்க கிளம்பி போறா? கூட அர்ஜுனும் போகல. எனக்கு என்னமோ இவ யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரகசியமா எங்கேயோ கிளம்பி போறான்னு தான் தோணுது. இருக்கட்டும், எங்க தான் போறான். கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் குருவே. என்னோட சக்திகளை நான் திரும்பவும் சம்பாதிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க குருவே. இப்ப இந்த பிரச்சனைக்கு உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், நாகாமிர்தம். நாகலோகத்திலிருந்து நான் வசப்படுத்திக்க வேண்டிய அந்த சக்தி வித்தை ஏதாவது இருக்கா கானேஷ்கா? இருக்கு பாபா. அது ஒண்ணு இருந்தா இந்த மொத்த பிரபஞ்சமும் நம்ம காலடியில இருக்கும். நாகலோகத்து எல்லா வித்தைகளும் நம்ம கைக்குள்ள இருக்கும். என்ன அது? நாக புஷ்பம்.